ஓல்டேஜ் பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஓல்டேஜ் பென்ஷனு, மற்ற மாற்றுத்திறனாளி பென்ஷன், எல்லா பென்ஷனும் அதிமுக காலத்துலையும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை ஒரு ஆடட் ஃபேக்டர். அது வந்து இப்போ அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி அமையும் பொழுது ஒரு ஆண்டுக்கு வந்து இவங்க மேக்சிமம் கொடுத்தா 13,000 ரூபாய் கொடுப்பாங்க இவங்க டிஎம்கே கவர்மெண்ட். இதுவே ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்க ப்ராமிஸ் படி இந்த கருணை தொகை 10,000 இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல, அதையும் சேர்த்து 1,35,000 அந்த சேவிங்ஸையும் சேர்த்து, பஸ்ஸில் உள்ள சேவிங்ஸையும் சேர்த்து 1,35,000 ஒரு குடும்பத்து கையில இருக்கும். அப்படி எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, ரொம்ப டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி சொன்னாரு, இன்னும் வரல அக்கவுண்ட்ல. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கிடையாது, அது வந்து கட்டமைப்பு. அது வந்து ஸ்டாலின் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க கொடுக்குற திட்டம் தான், அரிசி கொடுக்குறோம்ல அது நாங்க கொடுக்கறது. ஆமா, ரேஷன்ல கொடுக்குற அரிசி வந்து மத்திய அரசு கொடுக்கறது தானே, அது நல்லா கொடுக்கல.